கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒரு நாளும் அவருடைய கிருபையினால் தான் நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை. அதனால் இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, காலையில் தோறும் புதிய கிருபையை தர ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைவான்னு சொல்லி நீதிமொழிகள் 8:17 நம்ம படிக்கிறவனுமா, ஆண்டவரை அதிகாலையில் தேடுறது நான் நிறைய திருப்பி சொல்லுவேன். காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பழக்கங்கள். இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு இல்லைனா கூட ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கார். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கும் அதிகாலையில் ஜெபிக்கிறதும் இது ரொம்ப அதுதான் கிருபையை, புது கிருபையை தராராமா. அதிகாலையில் தேடும்போது புதிய புதிய கிருபை. நமக்கு கிருபை ரொம்ப முக்கியம். நமக்கு உலகத்தில் என்ன, நான் நிறைய சொல்கிறது தான், உலக காரியங்களில் என்னெல்லாம் இருந்தாலும் சரி, இத்தனை பெரிய காரியங்கள் நமக்கு சொந்தமானதாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்ந்ததே ஒரு வேஸ்ட் தான். அதனால் கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் தர கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் இருக்க ஒரு பெரிய இன்பம், அதில் இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி மற்ற எந்த வித காரியத்திலையும் இந்த உலகத்தில் நமக்கு தரவே முடியாது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, காலையில் என்னை நோக்கி கூப்பிடு, அதிகாலையில் என்னை தேடு, நீ கண்டுகொள்வ. என்ன அவர் தான் கண்டுகொள்ளணும். நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவருடைய சாயலாக நம்ம எழுந்திருக்கும் போது அந்த நாட்களில் எத்தனை பிசாசு நம்மளை என்ன செஞ்சாலும் அதுலேருந்து நம்மளை தப்பித்து கொள்வதுக்கு போக்கையும் நமக்கு உருவாக்கக்கூடியவர். ஏன்னா ஒரு சோதனை வருது, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள போக்கையும் நமக்கு ஆண்டவர் சொல்லித்தரனாக்கி, அதிகாலையில் ஜெபிக்கிற பிள்ளைங்களா, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ற பிள்ளைங்களா, என்னோட கூட இருங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். நீங்கள் ஜெபிங்க, பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அதிகாலையில் தேடுகிறவன் உங்களை கண்டடைவான்னு சொன்னீங்களே, உங்களை கண்டுகொள்ளவும் உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாட்டிலே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற சுவாமி. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் தங்கி இருக்க வேண்டுமா, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தாங்க சுவாமி. இந்த வசனத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் இந்த நாட்களில் நீங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய கிருபையை நீ தந்து எங்களுடைய புதிய ஆசீர்வாதத்தினால் நிறைத்து நடத்த போகிறா. எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இது சமயமாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடியா எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த கிருபையை ஒவ்வொரு நாள் நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளவும் இந்த நாட்களிலே நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் அப்படியே செய்து எங்களை வழிநடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு உம்மைத்தான் நம்பியிருக்கோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதங்கள் செய்யுங்கப்பம் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதங்கள் செய்யுங்கப்பா வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம்.
சகித்து கொண்டு உன் செட்டை நிழலில் வந்து நிற்கின்றோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கும் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கும் இயேசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கும் இயேசப்பா. இன்றைக்கி நம்ம அதிகாலையில் காலைதோறும் புதிய கிருபையை ஆண்டவர் தர்றதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் புதிய ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தரணும். கிருபைனா இறக்கம். அப்படியே இறக்கம் நமக்கு கிடைக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அடைஞ்சிரும். அதனால் காலையில் நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். அவரை கண்டடைனாக்கி நம்ம அதிகாலையில் தேடணும். அதிகாலை ஆண்டவர்கிட்ட முதலிடம் ஆண்டவருக்கு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவரை தான் தேடணும். முதலாவது தேடுறது நம்ம யாரை வச்சுருக்கோங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ நாளும் நம்ம முதல்ல யாரை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணாலே தெரியும். நம்ம யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம், நம்ம ஏதாவது நம்ம முடிவு எடுக்கணும்னாக்கி அதுக்கு யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்கோம், நம்ம மனுஷனுக்கு கொடுத்துருக்கோமா, இல்லாட்டா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம அந்த காரியங்களை செய்கிறோமா அப்படிங்கிறது நம்ம இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நான் இதை ரொம்ப அதிகமாக போகல, வசனத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியும். ஆனால் ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் கண்டடைய முடியும். அதை தான் அந்த நீதிமொழிகளில் அவர் எழுதியிருக்காரு. 8வது நீதிமொழி 8:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைவான். அப்போ அதிகாலையில் தேடணும், மற்ற நேரத்தில் தேடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வேறு குறுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனால் ஏன்னா ஆண்டவர் அதிகாலையில் ஏன் தேடுன்னு சொல்கிறாருன்னா, முதலாவது அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். முழித்த உடனே நம்ம எழுந்திருக்கும் பொழுதே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாள் முழுதுக்கும் அவருடைய கிருபை நம்ம தாங்கும். அதுதான் அதிகாலையில். நம்ம மற்ற நேரத்துலாம் ஜெபிக்கும், எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்குற ஒரு காரியம். அந்த காரியத்தை முதலாவது செய்துட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது அதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுதான் ஆண்டவர் அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் தேடுகிறோம் தான் கண்டடைவான்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி இந்த அதிகாலை ஜெபங்கிறது ஒரு சபைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு அம்மா எங்கூட பேசுவாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு நாங்கள் ஜெபிப்போம். 4லேருந்து 5 வரைக்கும் நாங்கள் வேலைக்கு போகிறதுனால வேலைக்கு போங்க. அந்தம்மா 4லேருந்து 5 வரைக்கும் ஜெபிக்கிறது நாங்கள் வழக்கம். அந்த மாதிரி ஜெபிப்போம் எல்லோரும் நிறைய சபையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது 4 மணிக்கே ஜெபிக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், எழுந்திரிக்க முடியாது. ஆனால் நான் டெய்லி 4 மணிக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்கள் சபையில் இருக்குங்க, அதனால் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் ஜெபித்தாலும் சரி, சபையில் போய் ஜெபித்தாலும் சரி, 4 மணி 5 மணி அப்படிங்கிறது ஆண்டவருக்கு முக்கியமான நேரம். 4 மணி தான் நம்ம ஜெபிக்கிற நேரம். நம்மளை நான் அதுக்கு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஜெபிங்க. இதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த உதவி செய்வார். அந்த ஆண்டோடைய உதவி இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். இல்லாட்டா நாமெல்லாம் நம்முடைய சொந்த பலத்தில் நம்ம எழுந்திச்சிடலாம், அதெல்லாம் ஜெபிச்சிடலாம் அப்படின்னம்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம தூங்கிடுவோம். நமக்கு ஒரு டயர்டாக இருக்கும், தூங்கிடுவோம். இல்லாட்டா ஏதோ ஒன்று நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதனால் நமக்கு அந்த தோணாது, ஜெபிக்கிறதுக்கு தோணாது. ஆனால் ஆண்டோடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது எழுப்பி விடுவார். அந்த வசனமும் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ காலை தோறும் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மளை எழுப்பு தரோம். நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம்.
ஏன்னா காலையில் ஆண்டவர் எழுப்பி விடுவதை நீங்கள் பார்க்கலாம். என்ன சத்தம் கேட்டாலும் சரி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அதிகாலையில் ஆண்டவரே நம்மளை எழுப்பி விடுவார். நம்ம வந்து டயர்டாக இருந்தால் கூட ஆண்டவர் அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கணுங்கிற ஒரு அன்பு அவருக்கு. அந்த அன்பில் நம்மளோட கூட நம்ம பிள்ளை நம்மளை பேசணும், அவங்க கூட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் நம்மளை வந்து அவர் என்ன செய்கிறாராம், எழுப்புறாராம். ஏசாயா 50:4 பார்த்தீங்கன்னா காலை தோறும் நீ எழுப்புகிறீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ காலை தோறும் நம்மளை எழுப்புறதுக்கு வேறு நீங்கள் கிராம சைடுக்கு போனீங்கன்னாக்கி, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி இந்த சேவல் இருக்குது பாருங்க, அந்த சேவல், கோழி சேவல் இருக்குல்ல, அந்த சேவல் வந்து கரெக்டாக 5 மணிக்கு முதலாவது சத்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேவல் நிறையா கூப்பிடும், ஆனால் முதல் சத்தம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் தெரியாது, பெரியவங்க சொல்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சேவல் வந்து கூவும் கரெக்டாக 5 மணிக்கு. நீங்கள் வந்து கடியாரம் அப்போம்லாம் வந்து மணி யாரும் பார்க்குறது இல்லை. வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மத்தியானம் 12 மணிக்கு அப்படியே மேலே பார்ப்பாங்க. உச்சி மத்தியானம் அப்படின்னா நான் 12 மணி அப்படின்னு சொல்லி அந்த சூரியனை பார்த்து மணி அந்த மாதிரிலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளைல எங்கள் ஆட்சியெல்லாம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். மணி எப்படி ஆச்சு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி, பாரு இந்த சூரியனுக்கு இருக்குதா, மேக்க எவ்வளோ தூரம் போயிட்டா 4 மணி, கீழே இறங்கிச்சா 6 மணி அப்படின்லாம் சொல்கிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம போய் கிடையாது போய் மணியை பார்த்து அப்புறம் தான் நமக்கு 2 மணியா 1 மணியா 10 மணியா 11 மணியான்னு தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுலாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே போய் பாருங்க, அப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த சேவல்லாம் ஒரு இருட்டடையில் போட்டு அது வந்து எப்படி அது கூப்பிடுது, ஏதோ வெளிச்சத்தை பார்த்து அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் தான் கூப்பிடுதுன்னு சொல்லி அந்த மாதிரி கூட ஒரு புக்கில் நான் படித்தேன், ஞாபகம் வருது, அதனால் அவங்கள்ட்ட சொல்லுறேன். அவங்க வந்து ஒரு இருட்டறையில் போட்டிருக்கும்போது கூட கரெக்டாக அந்த 5 மணிக்கு அது கூவிச்சாமா. அப்போ அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தா ஒரு கிஃப்ட்டு. அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னாக்கா ஆண்டவர் நமக்கு கொடுத்துற அந்த கோழி சத்தத்தை கேட்டு கிடையாத்தை கேட்டு அந்த மாதிரி நம்ம போகிறவங்களாம் நிறைய பேர் இருந்தோம். சின்ன பிள்ளைல அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கிடையாத்தெல்லாம் எல்லாரும் வச்சு நிறைய பேர் எந்திப்பாங்க. இல்லாட்டா அந்த கோழி கூப்பிடுதல் நிறையா கிராமம் பார்த்திங்கன்னா கோழி கூப்பிடுறத சேவல் கூப்பிடுறத பார்த்து சத்தம் கேட்டு தான் நிறைய பேர் எந்திப்பாங்க. இல்லாட்டா சில சபைகள் இருந்தோம்னாக்கி முதல்ல பாடல் போடுவாங்க. அதெல்லாம் வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் அப்படிலாம் முதல் குழல் அந்த மாதிரி போட்டு அப்புறம் பாடல்லாம் போட்டு ஒரு மணி நேரம் செய்வாங்க. அப்போ 5 மணி கரெக்டாக அப்படிங்கிறது சரி. நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டாலும் அது வந்து உலக பிரகாரமாக நமக்கு தேவை தான். அது அலாரம் வச்சு எந்திரிச்சு போகலனாக்கி வேலைக்கு எப்படி போக முடியும்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கி அவர் வந்து எழுப்புறாராம். அவர் எழுப்புறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க. கிடையாதும் கூட நின்று போகும். சேவல் கூட அது இப்போ பாருங்கள், டவுனில் போனீங்கன்னாக்கி சேவலுக்கு எங்கே போவீங்க? ஒன்றும் சேவலே இருக்காது. கிராமத்துக்கு போனால் சேவல் இருக்கும். அதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடியாரம் அதை நம்பி நம்ம ஓட முடியாது. எதுவுமே நமக்கு நம்பிக்கை இல்லாத இது. அப்போ காலை தூரம் எழுப்புறதுக்கு ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் அவர் நம்மளை எழுப்பி விடுதவர். அவர் எழுப்பி அவரோட கூட பேசுகிற அந்த அனுபவம் இருந்துனா தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். நிறைய பிசாசானவன் பார்த்திங்கன்னா நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். அர்ப்பணிக்கும் போது அவன் செய்கிற காரியங்கள் நிறைய போராட்டங்களை கொண்டு வந்து பின்வாங்கிறதுக்கு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஆனாலும் ஆண்டோடைய கிருபை நம்மளோட கூட இருந்தால் அதிகாலையில் நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது இந்த சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை உயரத்தில் வச்சு நம்மளை அழகு பார்க்குற ஒரு அன்பு தெய்வம் நம்மளோட கூட இருக்கிறதுனால இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிங்க. அதிகாலையில் என்ன எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிங்க. ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய, நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவர். அந்த பலத்தின் ஆவியை தந்திருக்காரு நமக்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதோ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொண்டதுனால அதை வச்சு தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சாதித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை தர வல்லமுள்ளவர் ஆவியானவர். அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெயிப்போம். அடுத்ததெல்லாம் காலை தோறும் என்னை எழுப்புங்கன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ புலம்பல் 3:23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் இரக்கம் காலை தோறும் புதியவைகள். நம்ம இறக்கம் வந்து வேறு மனுஷங்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்றதுக்கெல்லாம் அவன்கிட்ட பெற்றுக்கொண்டோம்னா அவன் வந்து ஏதோ ஒன்று இறங்குவான், அவ்வளோதான். ஒரு இறக்கங்கிறது இந்த நாட்கள்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அவருடைய இறக்கம் வந்து காலை தோறும் புதுசாக இருக்காமா. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து ஏதோ ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவருடைய இறக்கம் வந்து காலை தோறும் புதியவளாக இருக்கான்.
காலையில் தேடுறவனுக்கு புதிய கிருபையை கொடுக்காராம். அது வந்து பாருங்கள், எது இறக்கம் கிடைக்கி எல்லாம் ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்கிறதுக்கு அதிகாலையில் தேடும்போது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் இந்த பாருங்கள், இந்த புலம்பல்ல அவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அடுத்தது சங்கீதம் 90:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, காலையில் எங்களை கிருபையினால் திருப்தி ஆக்கும் அப்படிங்காரு. அப்போ காலையில் கிருபை வேணும், இறக்கம் வேணும், எல்லாம் எழுப்பி விடுறதே அவர் தான். எலும்பை செய்கிறவரே அவர் தான். எலும்பை செய்கிறாரு. காலை தூரம் இறக்கம் பாராட்டதை கிருபையை தந்து திருப்தி ஆக்குதார். நம்மளை திருப்தியாக நடத்தணும்னாக்கி ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அந்த திருப்தி இருக்குது. அந்த திருப்தியை பற்றி நிறைய பாடல்லாம் நம்ம ஃபாதர் படிச்சிருக்காங்க. அந்த பாடலெல்லாம் நீங்கள் கேளுங்க. அந்த பாடலில் பாடும்பொழுதே உங்களுக்கு வந்து இந்த கிருபையை ஆண்டவர் தருவார். அதான் அதிகாலையிலே நம்ம கிருபையினால் திருப்தியாகி ஆண்டோடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் திருப்தியாக இருக்க முடியும். வேறு எந்த உலகத்தில் உள்ளதை எதுவுமே திருப்தி நமக்கு தரவே முடியாது. காலையில் நம்ம புது கிருபையை பெறணுன்னாக்கி காலையில் ஜெபிப்பதன் மூலம் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். காலையில் ஜெபிக்கணும். அப்படியே கிருபை தந்து அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, கிருபை மாத்திரம் இல்லை, இலவசமாக கிருபை தந்து நமக்கு பலன் தந்து எல்லாம் நடத்துகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேடகமாக இருக்காராம்மா. உங்களுக்கு கேடகம்னாக்கி பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாம் சரீரம் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த கண்ணை தான் பார்ப்பாரு, அப்படி கிடையாது. நம்ம கேடகமாக இருந்து அவர் காரணியை நம்ம சூழ்ந்து கொள்ளும்படி அவர் வந்து செய்கிறாராம்மா, நம்ம நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த கேடகம்னாலே பார்த்திங்கனாக்கி நமக்கு ஒரு சரீரத்தில் இந்த கேடகம்லாம் போடுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம சரீரத்தை மூடக்கூடியது. காரணம் என்னாக்கி நமக்கு வந்து நல்ல ஒரு சரீரத்தில் உள்ள காரியங்களெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்து நமக்கு ஒரு நல்ல நேர்த்தியாக நடத்தக்கூடிய ஒரு காரியம்னாலே நமக்கு இறக்கம் காராட்டி நமக்கு நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கலாம். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஆண்டவர் வந்து சொல்லி தந்தாலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி 2 பேதுரு 1:3 பார்த்திங்கன்னா அப்படி தான் காரியத்தில் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்லி நம்முடைய வசனத்தை படிச்சிட்டோம்னாக்கி நமக்கு 2 பேதுரு 1:3 நீங்கள் படித்து பார்த்திங்கனாக்கி அந்த வசனத்தை நீங்கள் படித்தோம்னாக்கி அதில் உள்ள கருத்துக்களை நம்ம படிச்சுக்கலாம். 2 பேதுரு 1:3 வசனத்தை நீங்கள் படிச்சுன்னா, தம்முடைய கிருபை நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனும் தேவ பக்திக்குள்ளே வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதன்றி அவருடைய மகிமையும் அவருடைய காருண்யமும் நம்மளை அழைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காருண்யனால அவர் வந்து காருண்யத்தை நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை அழைச்சி நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன், நம்ம அறிவினால் நம்ம நடத்தக்கூடிய நமக்கு எல்லாமே தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னா அவரை தான் நம்ம தேடணும். வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் பாருங்கள், சங்கீதம் 5:12 பார்த்தீங்கன்னாக்கி காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மளை சூழ்ந்து கொள்கிறான்னு. காருண்யம், அடுத்தது பார்த்திங்கன்னா கேடகம், 2 நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை நடத்தக்கூடிய தாவீது அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவரெல்லாம் அப்படி நடத்தினார். அவர் வந்து கேடகமாகவும் அவருக்கு காரணத்தை அப்படி இறக்கம் எல்லாமே இருந்தது. அது இருந்ததுனால தான் அவருடைய வெற்றியை சுதந்திரத்து கொண்டார். அதனால் அவர் எழுதி வச்சிருக்க வசனங்கள்லாம் பார்த்திங்கனாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா காரணியம் கேடகம்னாக்கி அவர் வந்து ஏன் எழுதியிருக்காருனாக்கி அவர் வந்து யுத்தத்தில் அப்படி இருந்ததுனால அந்த காரியங்களை எழுதியிருக்காரு. நமக்கும் கேடகமாக இருந்தால் நம்ம சரித்தை நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன், நமக்கு இறக்கம் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல தகப்பன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறத நமக்கு உரிமையாக்கி கொண்டு அந்த வசனங்களெல்லாம் நம்ம தியானித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு செஞ்சது மாதிரி நமக்கும் கேடகமாக இருப்பார். நமக்கு காரியத்தினால் நிறைத்து நம்மளை அழைத்து நம்மளை நடத்துக்கிற நல்ல தகப்பன்னு சொல்லி பேதுரு எழுதியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி நம்மளை அழைச்சவர், நம்மளை வந்து உருவாக்குனவர், நம்மளை வந்து படைத்தவர், நம்மளை வந்து காரணியத்தினாலும் அழைச்சாருன்னா மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்ம என்ன அழைச்சவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு ஆண்டோடைய மகிமை இருக்குது, ஆண்டோடைய காரணியம் நம்மளோட கூட இருக்குது. அதை வச்சு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை அழைச்ச ஆண்டவர் வந்து கடைசி வரை நடத்தக்கூடியவர். அவரை காலை தோறும் அவரை வந்து நம்ம விடாதபடி காலையிலே அவரை நோக்கி மாத்திரம் நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள உலக காரியங்களில் 2வது இடம் தான். முதலிடம் ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் கொடுத்து நம்ம பார்க்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து செய்ததை நம்ம வந்து அதை நம்ம உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதை நம்ம செய்வோம். அதிகாலையில் ஆண்டவர் தேடுறதுக்கு இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 5:3 பார்த்திங்கன்னா, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல சங்கீதம் பாருங்கள். இந்த சங்கீதங்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்களை ஆண்டவர் கத்தருவார். காதையிலே அவர் சத்தத்தை கேட்காரமா, என் சத்தத்தை கேட்குறது நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்கும் பொழுது தான் நமக்கு அந்த பதில் கொடுக்குறவராக இருக்கார். பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று கேட்கும் பொழுது சிலர் வந்து பதிலே கொடுக்க மாட்டாங்க.
காலையில் கேட்டிங்கன்னாக்கி எனக்கு தூக்கத்தில் என்ன நம்ம பிள்ளைகிட்டே பேசணும்னு வைங்க, கூப்பிட்டோம்னா சில நேரத்தில் எழுந்திருப்பாங்க, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னம்மா காலையிலே வந்து இந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்களே, என்னமோ கேள்வி கேட்குங்க, என்னமோ எந்திரிக்க சொல்லுவீங்க, கொஞ்சம் நேரம் போருங்க, ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து சத்தத்தை கேட்குறவராக இருக்கார். காலையிலே நமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆயத்தமாக இருக்கார், எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம ஆயத்தமாகி ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம சோர்ந்து போய் ஏதோ ஒன்று நமக்கு மைண்டில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை தேடுறது மட்டும் விட்டோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். பிசாசானவன் காலையிலே அவன் எப்பொழுதும் சுற்றி தீர்றவனாக இருக்கான். யோபு கேட்கும்போது அதான் உலகம் முறை சுற்றி தெரிஞ்சேன்னு சொல்கிறான் பார்த்திங்கன்னா, அப்படியே சுற்றி தெரிகிறவன் அவன் யாரை என்ன பண்ணலான்னு சொல்லி சுற்றி தெரியும் போது நம்ம அதிகாலையிலே ஆண்டவரை நம்மளோட கூட வச்சுருக்கும் போது அவன் வந்து நம்ம சுற்றி தெரியாமல் நம்மளை பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவன் வந்து நம்மளை வந்து மாட்டி அவன்கிட்ட மாட்டி நம்ம வேண்டாத காரியங்களை நம்ம மாட்டி முடிக்கிறதை விட ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து அதிகாலையில் அவரை தேடி அவருக்கு நேரம் நம்ம ஆயத்தமாகி காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவர் நம்ம சத்தத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுக்கறதுக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிறைய அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதிசயமாக நம்மளை நடத்துகிற புது கிருபையை தந்து நம்மளை நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். காலை தோறும் புது கிருபையை நமக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதை தான் அவர் தாவீது வந்து சொல்லியிருக்காரு. தாவீது வந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா தேவன் தம்முடைய அவர் சத்தத்தை கேட்பாருன்னு சொல்லி மாட்டோம்ல, அவர் சத்தத்தை கேட்பாருங்க, தைரியமாக ஜெபிக்காரு. நான் காலையில் ஜெபிப்பேன், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பாருங்க, ஒரு தைரியம் இருந்துச்சுது. நமக்கு எப்படி இருக்குது, நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும், நமக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஒரு தெரியலை, இல்லாட்டா புரியாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன கேட்டுட்ருக்காரு, அவர் என் சத்தத்தை கேட்காரு, எனக்கு பதில் கொடுப்பாருங்க, ஒரு தைரியம் நமக்கு வந்துட்டுனால தான் அந்த எந்த காரியமோ அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும், அதை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காரு, என் சத்தத்தை கேட்டார், எனக்கு பதில் தந்துட்டார், நான் அதில் வந்து ஜெயிப்பேன்னு சொல்லி அப்படி தான் இவர் எழுதியிருக்காரு, ஜெபிக்கிறாரு. அந்த தாவீதை போல் நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது அப்படி தான் ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் காலையில் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு காலையிலையும் பார்த்திங்கன்னாக்கி அவர் புது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நாங்கள் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கோம், எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் எல்லாவற்றையும் இந்த புது கிருபையினால் என்னை தாங்கி நடத்தணும், எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும், எங்கள் ஜெபம் எப்படி இருந்தாலும் சரி அதில் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்கள் கற்றுத்தரணும், அதில் என்ன எங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் தான் அதை செய்து முடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்பு. அதாவது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி தராரோ அதுபோல் நம்மளும் புதுசாக நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே இன்றைக்கி நான் அர்ப்பணிச்சிட்டேன், நீங்கள் தான் செய்யணும், இன்றைக்கி என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அதை தான் தாவீது அர்ப்பணித்து ஜெபிக்காரு, தைரியமாக ஜெபிக்காரு. அடுத்தது அர்ப்பணித்து ஜெபிக்காரு. ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிருபையை வந்து காலையிலே பெற்று நம்ம நாள் முழுசும் இந்த நாள் முழுசும் அவருடைய கிருபை பலத்தினால பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அதை தான் வந்து இந்த தாவீது செஞ்சுருக்காரு. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ மனுஷங்கள்லாம் எதிராக வரும்போது அவர் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்காரு, நான் அவருக்கு ஆயத்தமாகி அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுக்கு நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து இவர் ஜெபித்தை எப்படி பெற்றுக்கொண்டார் பார்த்துக்கோங்க. தைரியமாக ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லி ஜெபிச்சார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதுசாக அர்ப்பணித்து நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் செய்யணும்னு அர்ப்பணிப்பு. வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி காலையிலே அர்ப்பணிச்சிருந்தார். மூணாவது பார்த்திங்கன்னாக்கி கிருபையின் பலத்தினால பிசாசு ஜெயிக்காரு. காலையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நிறையா போராட்டங்கள், ஆனால் வந்து எல்லா காரியங்களிலும் ஜெயித்தது என்னென்னா ஜெபத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கார், எனக்கு பலன் தருவார், எனக்கு கிருபை தருவார், எனக்கு தைரியம் தருவார் அப்படின்னு சொல்ல ஒரு வெற்றியை தருவார். அப்படிங்கிற காரியத்தில் தான் அவர் வெற்றியை சுதந்திரிச்சார். நிறைய காரியங்களில் மனுஷன் வந்த காரியங்கள்லாம் ஜெயித்தார். அப்போது நமக்கு இப்போ நிறைய காரியங்கள் அப்படி நடக்கும் தாவீதை போல் நம்ம புது கிருபையை பெற்றுக்கொண்டு அதிகாலையில் நாம் இந்த மாதிரி தைரியமாக ஜெபிக்கோமா, ஆயத்தமாக இருக்கோமா, அதை நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தில் அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடந்து அவர் ஜெயித்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயித்து தரதுக்கு ஆண்டவர் வளமுள்ளவராக இருக்கார். அதனால் ஆண்டவர் காலை தோறும் புது கிருபை தர ஆண்டவரை நம்ம எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேடும் பொழுது கண்டடைவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்மளை கேட்டு நம்மளை ஆண்டவர் காலையில் எழுப்பி
அவர் புது கிருபையை தருமாத்தில் அவர் இரக்கத்தை தருவார். அவருடைய புது கிருபையினாலும் நம்மளை திருப்தியாக்குவார். அவர் சொல்லுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவரே நம்மளோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நமக்கு கேடகமாக நம்மளுக்கு காரணியமாக சூழ்ந்திருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல பாதுகாப்பை இந்த அதிகாலையில் தாங்காண்டவர்னு சொல்லி அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபத்தை எங்களுக்கு பழக்கமாக தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை இன்றைக்கி செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். நம்ம மாத்திரம் இல்லை, மற்றவங்களையும் அதிகாலையில் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களாம் மாற, ஆண்டவர் நோக்கி பார்க்க, ஆண்டோடைய இரக்கத்தை பெற, ஆண்டோடைய கிருபையை பெறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஆம் சாமி, நீ ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மைகளை நினைத்து உண்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிசாசனவன் எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் அத்தனை திட்டங்களிலிருந்து எங்களை மீட்டு எடுத்து எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உங்களுடைய அந்த தைரியத்தை தந்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் இடைபடுகிறீங்க, நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. நீங்கள் கேடகமாய் எங்களுக்கு காரணியமாய் இருக்கிறீங்களே, சூழ்ந்து இருக்கிறீங்க சுவாமி, நன்றி. உங்களுடைய கிருபை உங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் தங்கியிருக்க, உங்களுடைய பாத்தை நோக்கி நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கத்தக்கதான கிருபையை அந்த தாவீது பெற்றுக்கொண்டது போல் நாங்களும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியான ஒரு உதவி இல்லை என்றால் எங்களை எழுப்பதுக்கு யார் இருக்கா ஆண்டவரே? உங்களுடைய இரக்கம் உங்களுடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிற ஐயா. எத்தனை சத்துரு எங்களை விழுங்க பார்க்கும் பொழுது என் தேவன் கரம் எங்களை கூட இருந்து எங்களை நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோமே ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளுகிற மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. கொடுக்கிற பிள்ளைகளா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல குறைவா இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்க வாங்க, நீங்க தங்கிருங்க. உங்களுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். புது கிருபையை தாங்க. ஒவ்வொரு காலையிலும் புதிய கிருபையினால் நிறைத்து உம்மை கண்டடைந்து உம்மை எங்களோடு கூட இடைவிட்டு ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை படகுல எங்களோடு கூட தங்கிருங்க ஆண்டவரே. எங்களை சூழ்ந்துருங்க. உங்களுடைய கிருபை உங்க இரக்கம் எங்களை சூழ்ந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வேதனைகளை எல்லாம் மாற்றட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே எல்லாத்துக்கும் இரக்கத்தை தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க. உம்முடைய ஆண்டவரே காரணத்தெல்லாம் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நோயினால் வேதனையோடு காணப்படுவார், அந்த வேதனை எல்லாம் மாறட்டும். வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை பற்றி பிடித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓடி வருகிற பிள்ளைகளாய் காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி அதிகாலையில் உண்மை மாத்திரம் தேடி உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. மனிதனுக்கு அல்ல ஆண்டவரே, அழிந்து போகிற ஆண்டவரை சுவாசம் உள்ளவனுக்கு இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே மேலான தெய்வனா இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தரித்தவராய் உலகத்தில் அனைத்தையும் உருவாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால், உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் இருக்கிறபடியால் எங்களை ஆண்டவரே ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய கரத்திலே இருக்கிறதை எந்தவனும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிற பொழுது ஆண்டவரே அநேக பிள்ளைகள் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை நிறைவாக்கித்தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தருகிறவராய் எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் உருவாக்குகிறவராய் எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. உங்களுடைய வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் இல்லை என்றால் நாங்கள் வெறுமை ஆண்டவரே. ஆவியானவரால் இன்னும் அதிகமாக நிறைக்கப்பட அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரே, அவர் எங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது நாங்கள் அவரை நோக்கி ஓடி வரணும். அதிகாலையில் உண்மை நோக்கி வரணும் ஆண்டவரே.
எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிற உம்மை நோக்கி மாத்திரம் நாங்கள் வந்து அடையத்தக்கதான கிருபையை நாட்களில் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. உடைய அபிஷேகத்தை நான் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. உடைய அபிஷேகம் எங்களை நிறைத்து நடத்துவதை அநேக கண்டுகொண்டு உண்மை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசம் அவிசுவாசம் இருக்குமானால் எடுத்து விசுவாசம் நிறைத்து நடத்துங்க எங்களை. உடைய எல்லா காரியங்களையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க அற்புதமாய் நடத்துகிற தேவனா இருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபை எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே. உடைய காரியத்தினால் எங்களை நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஐயா. உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம், உங்களுடைய நிழல், உங்களுடைய ஆண்டவரே நிழல்னால் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன். அந்த அன்பினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும் ஐயா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே மேலானது உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும் ஐயா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அற்புதமாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. நீங்கள் சொன்னீங்களே திக்குத்தசிகளாக உங்களோட பிள்ளைங்க மாறுவான்னு சொன்னீங்களே. கடைசி நாட்களே உங்களுடைய மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாட்களை ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை அபிஷேகத்தினா நிறைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது கிருபை தந்து புதிய இரக்கத்தை தந்து பிள்ளைகளை காலை தோறும் ஜெபிக்கிற அந்த வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகள் மாறட்டும். எங்களுடைய பிள்ளைகள் மூலம் அநேக பிள்ளைகள் எழும்பட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் தேவன் நீங்க உயர்ந்து இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடம், போகிற இடம், நாங்கள் இருக்கிற ஆண்டவரே நாங்கள் நடக்கிற இடம், பேசுகிற இடம் எல்லாம் உமக்கு சொந்தமானதாய் மாற்ற வேண்டுமாய் என் தேவனுடைய வல்லமை அப்படி விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தர் அப்படியே செய்ய எங்களை வைத்திருக்கீங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என் தேவன் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாக எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு பரிசுத்த இரத்தத்தினால் அப்படியே கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த குறைகளும் இருக்காதபடி எந்த குறைகளை பிசாசு வைத்திருக்கிறானோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி சரீரம் முழுவதும் என் தேவன் ஆளுகை செய்கிற சரீரமாய் மாறட்டும் ஆண்டவரே. கேடகங்களை உங்களுடைய கேடகத்தினால் மறைத்து பிள்ளைகளை மறைத்து காத்து கொள்ளுங்க சுவாமி. உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. உங்களுடைய ரத்தத்துக்களை மறைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையே துதிக்க உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் பெரிய கூட்டத்தை எழுப்பதற்காக நன்றி செலுத்துறப்பா. நீங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. நன்றி 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 செலுத்துறப்பா. கோடி நன்றி செலுத்துறோம். எதற்கும் உதவாத எங்களை தெரிந்து கொண்ட தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை தத்து கொண்ட தேவனை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழிக்க வந்த தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் இருக்கிறபடியால் உண்மையே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெபத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சொந்தரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க இரக்கம் பாராட்டணுமா ஜெபிக்கிறையா. என்னோட ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறபடியா நன்றி செலுத்துறப்பா. இந்த நாட்களில் எங்களோடு கூட இருக்கிறீரே அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த முழு நாட்களையும் நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தந்து புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நாட்களை ஊற்றி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்து வழிநடத்த போறக்கா நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி செலுத்துறப்பா. உண்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் மாமடி சமூகத்தில் வருமாறு எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். பேசுகிற சொன்ன அந்த ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.